ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலைக்கு இதுவரை பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த வருடமும் இதே காலப்பகுதியில் மாவனெல்ல அரநாயக்க பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் மீண்டும் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதோடு மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மாவனெல்லை, ரத்தினபுரி, களுத்துறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் மற்றும் நிரந்தர வாழ்விடங்கள் இன்னமும் பூரணமாக வழங்கப்படாத நிலையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் கடுமழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் கடந்த 3 தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக களனி கங்கை, களுகங்கை மற்றும் நில்வலா கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு அதனை அண்மித்த பிரதேசங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இன்று காலை களுத்துறை பதுரலிய பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி இதுவரை 37க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர். மேலும் களுத்துறை போகாவத்தை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் பலர் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை காலி மாவட்டம் நெலுவ பிரதேசத்திலும் இன்று காலை பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலை மீது மண் திட்டு சரிந்ததில் 5 உயிரிழந்துள்ளனர். மேலும் காலி பெலியத்த பகுதியில் இன்று காலை வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட 11 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவரது சடலத்தை பிரதேசவாசிகள் மீட்டுள்ளனர். பெலியத்த பகுதியில் மற்றுமொரு மரணம் இன்று பகல் பதிவாகியுள்ளது. தங்காளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மற்றொரு நபரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதேபோன்று அவிசாவளி வெலன்கல்ல பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்ததில் பாடசாலை மாணவர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சபுகஸ்கந்த பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். 43 மற்றும் 73 வயதான 2 பெண்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்தினபுரி, ககபத்த, மடலகம ஜனபத பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் 1 உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளம் காரணமாக களனிகங்கை பெருக்கெடுத்துள்ளதுடன் கொழும்பு ஹட்டன் பிரதான வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கொலன்னாவ, கடுவல, பத்தலை, களனி ஆகிய பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரத்னபுரி நகரம், எகலியாகொட, தல்துவ, தெஹியோவிட்ட, பெல்மதுளை, அக்குரணை, மொரவக்க, அகலவத்தை மற்றும் களுத்துறை தாழ் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இந்த நிலையில் சீரற்ற காலநிலை இன்னும் 24 மணி நேரத்திற்கு தொடரும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற காலநிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா கடற்படையும் விமானப்படையும் வெள்ளம் மற்றும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. தொடர் மழை காரணமாக களுகங்கை, ஜின்கங்கை உள்ளிட்ட ஆறுகளும் பெருக்கெடுத்திருப்பதனால் தாழ்நிலங்களில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் பாதுக பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ள அதேவேளை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதோடு மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதிக மழையின் காரணமாக தென்யாய பகுதியில் 40க்கும் அதிகமான வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதால் மேற்கு சப்ரகமுக, தெற்கு, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் நில்வலா கங்கையை அண்மித்த பிட்டபெத்தர, உராவ மற்றும் பனதுகம ஆகிய பிரதேசங்களில் உள்ள மக்களும் அவதானமாக இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. அதிக மழை காரணமாக நில்வலா கங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்திருப்பதனால் மாத்தறை பிரதேசத்தில் பல தாழ்வு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அக்குரச பிரதேசத்தில் வசிக்கும் மக்களே இதனால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வெலிகம, இமதுவ வீதி உள்ளிட்ட பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த நிலையில் கடுவல, கொட்டிகாவத்த, களனி, களனிமுல்ல, கொலன்னாவ, தொம்பே, ஹங்வெல்ல, பாதுக்க, அவிசாவெல்ல போன்ற பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கூறியுள்ளார்.
காலி மாத்தறை ஹம்பாந்தோட்டை கேகாலை களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பல பிரதேசங்களில் மண்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் கூறியுள்ளது. அதேவேளை நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக ஏற்படுகின்ற இடர் நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பது சம்பந்தமாக அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் தலைமையகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பதில் பொலிஸ்மா அதிபரின் ஆலோசனையின்படி இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரியந்த ஜெயக்கோடி கூறியுள்ளார். காலி மற்றும் மாத்திரை பிரதேசங்களில் நிவாரண நடவடிக்கைகளுக்காக 100க்கும் அதிகமான ராணுவத்தினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் கூறியுள்ளது. இது தவிர காலி மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை போன்ற மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளுக்காக கடற்படையினரும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவில் கடந்த 3 வருட காலத்திற்குள் மீரியபெத்த மற்றும் அரநாயக்க மண்சரிவினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் மண்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளிலுள்ள மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகின்றது. ஒழுங்கான நீர்வளங்கள் வடிகாலமைப்பு மற்றும் மண்சரிவு ஏற்பட்ட பிரதேசங்களில் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுக்காமையே இன்றைய தினம் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன.